புஷ்பா, ஹாஸ்பிட்டல் நல்ல குணமாய் வந்திருக்க. ஆனா இப்படி உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியாம்மா? அப்ப இருக்காதா? வீட்டுக்கு வரும்போது சாப்பிடாம சோகமா இருந்த. நான் உன் சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது என் மனசே இப்ப நிரம்பிருச்சு. ஆமாம்மா, எனக்கும் தான். கிழக்கல பக்கம் நின்று அம்மா ஆரத்தி சுத்திறேன். ஒரு நிமிஷமா. என்னம்மா? பரத்து, நிமிடம் தான் உங்க அம்மாச்சி ஆரம்பிக்க போறாங்க. என்னப்பா சொல்றீங்க? பவித்ராவை வேற வீட்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க அம்மா. இதுல உங்க அம்மாச்சி என்னென்ன பிளான் பண்ண போறாங்களோ தெரியல. பவித்ராவை பிரிக்கிறதுக்கு உங்க அம்மாச்சி நிறைய பிளான் பண்ணுவாங்கடா. சூதானமா நடந்துக்கோ. வீட்டுக்குள்ளார போன உடனே அம்மாச்சியும் தாத்தாவையும் 2 பேர்த்தையும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். அதான்டா உனக்கு எனக்கு நல்லது. இல்லைன்னா அவ்வளவுதான். ஒன்னும் கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். என்ன மாப்பிள, ஆரத்தி எடுக்க போறோம். என்ன உங்க பையன் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு பக்கத்துல வாங்க மாப்பிள, சேர்ந்தாப்புல ஆரத்தி சுத்திரேன். அதுக்காக தான் உங்களை என் பொண்ணு கூப்பிடா போல இருக்கு. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? நான் அவரை கூப்பிடல, வேற யாருக்கா? பேரணி பரத்தை கூப்பிடுறியா? புள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து முடியாம வந்திருக்கு. ஆரத்தி எடுப்பாளா கேள்வியா கேட்டு இருக்கா. இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. மாப்பிள, ஆரத்தி எடுத்தாலே தட்டுல காசு போடணும், ஞாபகம் இருக்குல்ல? தாராளமா போடலாம் உங்களுக்கு. சரி மாப்பிள. மாடி புஷ்பா, நீ கிழக்க பக்கம் நின்னு இருமா. அம்மாடி பவித்ரா, பவித்ரா இங்க வாமா. இந்த வரேன். இது அத்தையா? யார் இந்த பொண்ணு? சொல்லுங்க அத்தை. யாருமா அந்த பாப்பா? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாம் அப்புறமே உள்ளார வந்து சொல்றேன். முத 2 பேத்துக்கு ஆரத்தி இருமா. புஷ்பாமா, நீ தானே ஹாஸ்பிட்டல் வந்திருக்க. அப்ப உன்னை வச்சு தானே ஆரத்தி எடுக்கணும். நீ என்ன அந்த பொண்ணை வச்சு ஆரத்தி எடுக்க சொல்ற? எனக்கு என்னமோ புரியலையே. வீட்டுக்குள்ளார வந்து எல்லாத்தையும் தெளிவா சொல்றேமா உனக்கு. ஆரத்தி எடுமா. பரவாயில்ல பாட்டி, அத்தைக்கு மட்டும் ஆரத்தி எடுங்க போதும். நீ சும்மா இருமா. அம்மா நம்ம 2 பேருக்கே சேர்த்து எடுப்பாங்க. வேணாம் த, அதெல்லாம் கிடையாது. அம்மா என்னம்மா பண்ற? இந்தா எடுக்கிறேன். யாருமா அந்த பொண்ணு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடிஞ்சிச்சுதா, வெளியே கூட்டிட்டு வாமா. போமா. மாடி பவித்ரா, உள்ள வா போவோம். சரிங்க த. பரத் வாங்க உள்ளார போவோம். உள்ளார போவாரே. சரி. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்க. உன் பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கா இப்படி? அந்த பொண்ணு என்னன்னா புஷ்பாவை அத்தைங்குது. இவ்வளவு வாம உரிமையோட கூப்பிடுறா. என்னங்க நடக்குதுங்க? பேராண்டியும் மாப்பிளையும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிக்கலாம். அதோ இப்ப இந்த மஞ்சள் தண்ணியை வாசல்ல ஊத்திட்டு வா. சரி. நீங்க உள்ளார போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி. என்ற மாவனே, எல்லாத்தையும் கவனிச்சியாடா? எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் பாருங்க. உங்க அம்மா என்னன்னா, உங்க அம்மாச்சி கிட்ட எதுவும் சொல்லாம பவித்ரா வான உள்ளார கூட்டிட்டு போறா. உங்க அம்மாச்சியும் தாத்தாவும் என்ன எதுன்னு தெரியாம குழம்பி போய் கிடக்குறாங்க. அம்மாச்சிக்கு தாத்தாக்கும் அரை மனசோட எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் தெரிய வாய்ப்பு இல்ல. இல்லப்பா, அம்மாச்சி முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. சரி, தெரிஞ்சான்னா இந்த காலத்துல யாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணலையா? அம்மாச்சி வராங்க. மாப்பிள, சொல்லுங்க. யார் அந்த பாப்பா? ஹாஸ்பிட்டல் இருந்து முடியாம வந்தவங்கள ஆரத்திட்டு தான் உள்ளார அழைக்கிறேன்னு உங்க மாமனார் சொன்னாரு. தெரிஞ்ச தட்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா புஷ்பா அந்த பொண்ணுக்கு சேர்த்து ஆரத்தி எடுக்க சொல்றேன். என்ன மாப்பிள, எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல அந்த பாப்பா இது உங்க சொந்தக்கார பொண்ணா? புஷ்பாக்கு முடியாம இருக்கவும் அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்குமோ? ஏன் மாப்பிள? அதான் உங்க பொண்ணு உள்ளார எல்லாமே சொல்றேன்னு சொன்னல, போய் அவள்கிட்டே கேளுங்க. என்ன மாப்பிள இப்படி சொல்றீங்க? அப்ப அந்த பொண்ணு உங்க சொந்த வழி பொண்ணு கிடையாது. என்கிட்ட இப்படி மண்டையை உருட்டுறீங்க. ஆனா என்ன சொல்லணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வேற இப்படி கேள்வியா கேக்குறீங்களே, நான் என்ன பதில் சொல்றது? அம்மா உள்ளார வாமா. இந்த வரேம்மா. அதான் புஷ்பா கூப்பிடா பாருங்க, என்னன்னு போய் கேளுங்க. சரி மாப்பிள. காதலிக்கிற விஷயம் உனக்கும் அம்மாக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப ஊரை கூட்டி எல்லாத்துக்கும் தெரிய வைக்குதாம்மா? சொல்லுங்க. என் கிட்ட சொல்லிட்டேல, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே வர போறா. முன்கூட்டியே வர சொல்லி உங்க அம்மாச்சிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. அப்பதான் நல்லபடியா எல்லாம் கூடி வந்து அம்மாவும் ஒத்துக்குச்சு. பவித்ரா விஷயம் தெரிஞ்சு அம்மாச்சி ஒரு அகலையை கலப்ப போது பாருங்க. அதான் நடக்க போகுது. அதுக்காக தான் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கு. சீச்சி, அப்படிலாம் இருக்காதுடா. உங்க அம்மா அந்த பிள்ளைய மனசார ஒத்துக்கிட்டா. அதுக்காக இப்படிலாம பண்ணுவாங்க? ஏன்பா இப்படி பண்ணுது அம்மா? பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்னப்பா? அடா அப்படியே கடைக்கு எஸ்கேப் ஆயிடலாம். வீட்டுக்கே போக வேண்டாம். என்னப்பா சொல்ற? அடா ஆமாண்டா, வீட்டுக்கு போனாதானே உங்க அம்மாச்சி என்ன இது நம்மள கேள்வி கேட்பாங்க. அதுக்காக அடா கடைக்கே போயிடலாம். வேண்டாம்ப்பா, பவித்ரா முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அம்மாவும் சரி பவித்ராவும் சரி ஒன்னே என்ன எங்க ஆளக்கணான்னு கேட்பாங்கல்ல. அதுக்காக இப்படி முட்டி மோதணுமாடா? வீட்டுக்கு வந்தாச்சு, இந்நேரம் பாதி விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் அம்மாச்சிக்கு தாத்தாக்கும் தெரியற வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளார போலாம் வாப்பா. இன்னைக்கு என்ன நடக்குதோ அது நல்லதாவே நடக்கட்டும். அதே தான்ப்பா நானும் நினைக்கிறேன். சரி வாடா, உள்ளார போவோம். எங்கயா புஷ்பா வாழக்கணா? அட, அந்த கூத்த நீ ஏன் கேக்குற? நம்ம பொண்ணு உள்ளார வந்தோடனே வாமா உட்காரமான்னு அந்த பொண்ணை சொல்லியிருக்கு. அந்த பாப்பா பரவாயில்லத்த அப்படின்ட்டு புஷ்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு வீடு சுத்தி காமிக்க போயிருக்கா. என்னையா சொல்ற? நிஜமா தாண்டி. நான் இருக்கேன், எனக்கு காஃபி கொடுக்காம அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு காஃபி கொடுக்குறா. விஷயம் இருக்கியா? இதை கண்டுபிடிக்கலாம். நான் என்ன ஏதுன்னு கேட்டப்ப மாப்பிள்ள அமைதியா தான் இருந்தாரு. ஒரு விஷயமும் சொல்லல. உள்ளார போங்க உங்க பொண்ணு சொல்லுவா அப்படின்னாரு. இவ என்னன்னா வீட சுத்தி காமிக்கிறா. என்ன ஆச்சு நம்ம பொண்ணுக்கு? அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியல. நம்ம பொண்ணு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கா. உங்காட்டி அடுப்பங்கரைக்கு போய் காப்பி போட்டு கொடுக்கணும் இவளுக்கு. எனக்கும் தெரியல. அம்மா பவித்ரா, வீடெல்லாம் சுத்தி பாத்தியே, எப்படி இருக்கு? நைஸ் ஆண்டி, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. சரிம்மா, போட்டு இந்த டீயும் சூப்பரா இருந்துச்சு. மாறு டீலாம் நான் குடிச்சதே இல்ல. எனக்கு ஐஸ் வைக்கிறதானே? சீச்சி, அப்படிலாம் இல்ல, உண்மையதான் சொல்றேன். சரி, டீ போட்டாலும் எல்லாருக்கும் பிடிக்கும்.
ஆமா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன அதுக்காண்டி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஹாஸ்டல்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேல, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன். அப்படியா? சரி ஒரு நாளைக்கு கண்டிப்பா வரணும் சரியா? கண்டிப்பா வரேன். உடம்ப பாத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. சரிம்மா. நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிம்மா. இவங்க தான் எங்க அம்மா அப்பாவும். அம்மான்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க, அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா. பரத்தே சொல்லுமா. பவித்ரா போய் ஹாஸ்டல் விட்டுட்டு வாடா. இன்னும் என் பேரண்ட் இப்ப அந்த பொண்ணு விட சொல்றா. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் நினைச்ச மாதிரி இப்ப எதுவும் பேசாத, அப்புறம் பேசிக்கலாம், அமைதியாரு. வேணாண்டி, நான் பஸ் பிடிச்சி போய்க்குவேன். நீ சும்மா இருக்க மாட்டியா? புள்ள வீட்டுல ரெஸ்ட் தான் எடுக்கிறான், வந்து விட மாட்டான் அவனைய. பரத்து வண்டி எடுப்பா. சரிம்மா. சரி போயிட்டு வரேன் ஆண்டி. சரி போயிட்டு வா. தாத்தா பாட்டி போயிட்டுங்களா நானு? வாமா. புஷ்பா இருமா, பவித்ரா வழி அமிச்சிட்டு வந்துடுறேன். என் பொண்ணு யார் மேல இம்பிட்டு பாசமா தான் நான் பார்த்ததே இல்ல. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னவா இருக்கும்? என்னமோ பவித்ராங்கிறா, அவ என்னமோ அத்தைங்கிறா. பொண்ணே வருவாளா கேளு நீயே. எனக்கு தலையே வலிக்குது, உள்ளார கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கிறேன். என்ன படுக்கிறீங்க? பொண்ணுகிட்ட விசாரிக்க வேண்டாமா யார் ஏதுன்ட்டு? நீ எல்லாத்தையும் விசாரிச்சுக்குவீல. தலையே ரொம்ப வலிக்குது ஜெயா, நான் போறேன் உள்ளார. என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கு தலையை வலிக்குது அப்படி? இதுக்கு மேல உன்ட்டெல்லாம் பேச முடியாது. யாரடி அவ? அவளை போய் வீட்டுக்கு வரவே ஆரத்தி எடுத்து கூப்பிடுற. அடுத்த நேரம் நீங்க காப்பி போட்டு கொடுக்குற. சுத்தி பார்த்து எப்படி இருக்குமான்னு கேக்குற. என்னடி இது? யாராண்டி பரத்தை கூட்டிட்டு போய் வண்டியில விட சொல்றியே, இதெல்லாம் என்னடி நியாயம்? ஏமா உனக்குலாம் ஒண்ணும் தெரியாதுமா, நீ அமைதியா இரு. என்ன ஒண்ணும் தெரியாது? என்னை விட நல்லது கிட்ட நான் நிறைய பாத்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதா? ஒழுங்கா உண்மையை சொல்லு புஷ்பா. போமா, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு? இந்த பொண்ணு இருந்த வரைக்கும் மூஞ்சி சிரிப்பா வச்சிருந்த, இப்ப போனதுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கா உனக்கு? ஆமாமா, எனக்கு என்னன்னு தெரியல. இப்ப போகும்போது சோகமா போனேன். நீ மாப்பிள்ள பேரண்டி 3 பேர் தான் போறீங்க. வரும்போதே நான் அடிஷனலா இவ்வளவு பேர் கூட்டிட்டு வந்திருக்க. அவதான் இந்த வீட்டு மருமக, குடும்ப குத்து விளக்கு. என்னடி சொல்ற? ஆமா, நம்ம வீட்டு மகாலட்சுமி அவ. உன் பேராண்டி பரத்தை கட்டிக்க போறவளும் அவதான். என்னடி இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுற? அப்புறம் என்னம்மா சொல்றது? அம்மா நான் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது, நான் போன ஆஸ்பத்திரியில இந்த பொண்ணு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நல்லபடியா பாத்துக்கிட்டாமா. பவித்ரானாலதான் நானும் சீக்கிரம் குணமாயி வீட்டுக்கு வந்துட்டேன் தெரியுமா? இவ்வளவு சீக்கிரம் நான் வீட்டுக்கு வந்திருக்க முடியாது. அதுக்காக வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டியா நீ? யாரு என்ன குள்ள எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு வாய் விடுற. அதுவும் இல்லாம பேராண்டி பரத்தை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல போய் விட சொல்ற. என்னடி இங்க நடக்குது? 2 பேருமே லவ் பண்றாங்க. 2 பேருமே லவ் பண்றாங்களா? நம்ம பரத்துமா? ஆமாமா. பண்றாங்களே, நீ உடனே ஒத்துக்கிட்ட? என்னமா இருக்கு? காட்டுல யாருமா லவ் பண்ணாம இருக்கா? என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் குடும்பத்தோட ஒத்துழைச்சு போவா இவளோ. ஆனா இவளுக்கும் அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, தனியாதான் இருக்கா. அப்பா அம்மா யாரும் கிடையாதுங்கிற, ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்குதுங்கிற, ஹாஸ்டல்ல தான் தங்கி வேலை பாக்குதுங்கிற. அந்த பொண்ணை எப்படி நம்ம மருமகளா எடுத்துக்க முடியும்? சொல்லு பாப்பா. உனக்குன்னு ஒரே பையன் தான் இருக்கா. உனக்கு நல்ல ஜாதகம் பார்த்து நல்ல சீர் வரிசை கொண்ட பொண்ணே நீ பாக்குறது இல்லையா? அவன் ஆசைப்பட்டுட்டான், அதுக்காக எனக்கு பிடிச்சிருக்குமா. அவன் ஆசைப்பட்டான்ட்டு நீ எல்லாத்துக்கும் தலையாட்டிடுவியா? இதெல்லாம் நியாயம் இருக்கு? கல்யாணம் பண்றது, அப்புறம் கல்யாணம் பண்றது, குழந்தை பிறக்கிறது, அப்புறம் அடுத்தடுத்து விசேஷம் எல்லாம் வந்துட்டு இருக்குமே. இதெல்லாம் எடுத்து செய்ய பொண்ணு வீட்டுல இருந்து யாரும் இல்லல. ஏமா நான் எடுத்து செஞ்சுக்கிறேன், இதுல என்ன இருக்கு? நல்லா இருக்குடி உன் நியாயம். என்னடி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அம்மா நீ சும்மா இருமா. அதனால நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. எனக்கு பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் உன் மாப்பிளைக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்றப்ப நீ மட்டும் எப்படி கோவப்படுற? உனக்கு போக போக பிடிக்குமா? வீட்டோட கேரக்டர் நல்ல கேரக்டர்மா. நல்ல கேரக்டராவே இருந்துட்டு போட்டோம். பொண்ணு வீட்டுல இருந்து நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு வருது. அட ஏமா நீ வேற? நானே ஒரே பையனே வச்சிருக்கேன், இதுல நகை நட்டு வேற எடுத்து நமக்கு பொண்ணு வீட்டுல இருந்து. நீ போட்டு 50 பவுன் நகை என்கிட்ட இருக்கே. அதுக்கப்புறம் என் பையனுக்கு தானே போவோம். நான் என் மருமகளுக்கு போட்டுட்டு போறேன். மொத்தம் தான் வாங்குவாமா. நான் போட்ட நகையை உன் மருமகளுக்கு போட்டுவியா? நீ சொல்றதை கேட்டா நான் இறந்ததுக்கு அப்புறம் என் நகையும் என்னோட சேர்த்து எரிச்சிடுவீங்க. இப்படிக்கே வார்த்தையை பார்த்து பேசு. அதுக்காக நீ இப்பெல்லாம் பேசுவியா? சரியே இல்ல. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவ உனக்கு என்னமோ தந்திரம் மந்திரத்தை பூசிருக்கா, அதனாலதான் இப்படி பேசுற. அட போமா நீ வேற. இந்த காலத்துக்கு ஆட்கள் மாதிரி என்னமோ பேசிட்டே இருப்ப. என்னமோ நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்படி சொல்லிட்டு போயிரு. விட்டுட்டு இதுல மூக்கு நுழைக்குது நாக்கு நுழைக்குது வேலை வச்சுக்காதமா என்ன, சரியா? அது நான் மூக்கு நுழைச்சு பேசுறேனா? அம்மா நான் பேசிதானே ஆகணும். நீ இப்படி பேசும்போது நான் மட்டும் எங்க இருக்கணும்? என் புருஷனை கூட்டிட்டு நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். கொடுத்த நீ வரவேற்பும் போதும், மரியாதையும் போதும். இனிமே நான் இங்க இருந்தேன்னா எனக்கு மரியாதை இருக்காது. இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன். அந்த புள்ள வேண்டாம் வேண்டான்ட்டு ஒரு வாட்டியாவது நான் சொல்றதை எடுத்து கேட்கறாள் அவ? நீ கேட்காம உன் இஷ்டத்துல யாரும் இல்ல, பேச்சே கேட்காத நீயே. இதுக்கு மேல அந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பயே அந்த ஆளை கூட்டிட்டு வரேன். என்ன பரத் எதுவும் பேசாம இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ஏன் என்னாச்சு? அம்மாக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அம்மாச்சிக்கு தாத்தாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதான் உங்க அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க. ஆன்ட்டி சொல்லி புரிய வச்சிருவாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அம்மாச்சிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. என்ன பேசுறீங்க? உங்க அம்மாச்சிக்கு தாத்தாக்கு என்னை பிடிக்கலனா என்னை வேணும்னு உதறி தள்ளிடுவீங்களா? அப்படிலாம் இல்லையே. நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. உங்க வீட்டுல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் இப்படி சலிப்பா பேசுறீங்க நீங்க? மனசுல எவ்வளவு சந்தோஷத்தோட வந்தேன். ஒத்த வார்த்தையால என் மனசை காயப்படுத்திட்டீங்களா? உடனே என்ன டிராப் பண்ண வேண்டாம், நான் ஆட்டோலே போய்க்கிறேன். இரு என்ன கோவம் உனக்கு? உனக்கு தெரியுமா அம்மாச்சிதான் எப்படின்ட்டு? இல்ல எனக்கு தானே தெரியும், அதுக்காக தான் சொல்றேன். இவ்வளவு தூரம் எங்க அம்மா ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுக்காக தான் யோசிக்கிறேன். வேற என் அம்மாச்சியும் தாத்தாவும் எங்க அம்மா கிட்ட என்ன புலம்பிட்டு இருப்பாங்களோ தெரியல. என் அம்மா மனசை கூட மாத்தலாம். அச்சச்சோ என்ன சொல்றீங்க? இதை பத்தி யோசிக்கிறேன், இதை பத்தி யோசிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு கிளப்பி விடுங்க.
ஆ? அதான் ஆன்ட்டி சரியாயிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க இங்க இருக்காங்க? அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஆ, சரி. சரின்னா சொல்லாதீங்க. அம்மாட்ட பேசி அவங்க 2 பேத்தையும் அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம காதலுக்கு அவங்க எதிரியாயிட போறாங்க. யோசிக்கிறேன். சீக்கிரம் சொல்லாதீங்க. சட்டுன்னு ஒரு முடிவெடுங்க. சரி. ஹாஸ்டல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து உங்க அம்மாட்ட பேசுறீங்க. ம். சரியா? சரிப்பா வண்டி எடுங்க. எனக்கும் டைம் ஆயிடுச்சு. ஆமா மாமா எங்க? பயந்துட்டு வெளியே ஓடிட்டாரு. ஆனா மாமா இவ்வளவு பயந்தாங்குழியா இருப்பாருன்ட்டு நான் நினைக்க கூட இல்ல. பரத், நீங்களும் மாமா மாதிரிதானா? இல்ல. சரி, ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கீங்க. கிளம்புங்க, வண்டி எடுங்க, போலாம். உங்க அம்மாச்சி நம்மள தேடி வந்துட போறாங்க. என்னடி என் பேரனை கூட்டிட்டு போறேன்ட்டு. சரி, போலாம். டேயா, எந்திரி, நம்ம வீட்டுக்கு போலாம். யோ, அப்பா இப்பதான் தூங்குறாரு. அவ எதுக்கு எழுப்புற? உங்ககிட்ட அதை சொல்லி எனக்கு அவசியமும் இல்ல. ஏன் என்னாச்சு இப்படி பேசுற? ஓஹோ, இப்பதான் புரியுது. என் மருமலாம் ஏத்துக்கிறது உனக்கு பிடிக்கல. எவ்வளவு எடுத்து சொல்லி நான் பேச்சு நான் கேட்கல. அதனால உனக்கு கோவம் வந்துருச்சா? அதனால அப்பா எழுப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? புரிஞ்சா சரி. இப்ப என்னமாச்சு வீட்டுக்கு போறேங்கிற? முடியல தானே இந்த வீட்டுக்கு வந்த. எதுக்கு வந்த உடனே போறேங்கிற? மரியாதை இல்லாத வீட்டுல நான் இருக்க கூடாது. அதனால உங்க அப்பா கூட நான் இப்ப நான் கிளம்புறேன். என்ன உனக்கு மரியாதை கொடுக்கல? பரத் வாழ்க்கைக்கு அந்த புள்ள செட் ஆகாது. சொன்னா கேளு. சொல்றதெல்லாம் உடன்பாடு இல்ல. இத்ராதான் இந்த வீட்டு மருமக. அப்பா என் பேச்சுக்கு நீ மதிப்பு தர மாட்ட. நீ சொல்றது எது கேட்காம இருந்திருக்கேன். ஒரு விஷயத்துக்காக மனசுல உள்ளதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இது தப்பா போச்சா உனக்கு? ஆமா. உனக்கு என்ன கூறு வர இருந்து போச்சா? இல்ல அத புள்ள போய் நம்ம பேரனை கட்டுவியா? உனக்கு மண்டை முளை தான் குழம்பி போச்சா? சொல்லு. ஏண்டி காது கிட்ட வந்து கண்ணீர் கண்ணீர்னு கத்திட்டு இருக்க? கொஞ்சம் மெதுவா பேசினாதான் என்ன? என்ன முழிச்சிட்டியா? எந்திரியா முத. எதுக்கடி எந்திரிக்கணும்? சாப்பாடு ரெடி பண்ணிட்டல பொண்ணு. நீ திங்கிறதுலயே இரு. எந்திரியா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஏண்டி அதுங்காட்டி வீட்டுக்கு கிளம்பணுங்கிற? புஷ்பாவை இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கா. அதுங்காட்டி வீட்டுக்கு போய் மகளுக்கு முடியாத நேரத்துல நம்ம தானே பாத்துக்கணும். அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். அதை விட்டுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பலாங்கிற? நான் வீட்லயே சொன்னேனா இல்லையா? புஷ்பா வீட்டுக்கு வந்த உடனே உடனே கிளம்ப கூடாதுன்ட்டு. ஏன் நீ காதுல வாங்கலையா? நான் காதல வாங்கினேன். ஆனா உன் மக பண்றது எதுவும் சரியில்லை. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. அதான் கிளம்பலான்னு சொல்றேன். அம்மா இப்படி பேசிட்டு இருக்க. ஏன் அம்மாக்கு பொண்ணுக்கு சண்டே வராதா? சொல்லு பாப்பா. சண்டை வரும்தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவளுக்காக நீ சண்டை போட்டு இருக்க என்கிட்ட. என்னாச்சு? ஓஹோ, என்னாச்சுன்னு தெரியலையா உனக்கு? நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஒருத்தி, அவளுக்காக தான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம் 2 பேரும். யார் அந்த பொண்ணு? வீட்டு மருமவளாம். அதுவும் இல்லாம உன் பொண்ணு அவ கழுத்துல போட்டு 10 பவுன் செயின கூட ஒண்ணுல அந்த பிள்ளைக்கு கழட்டி கொடுத்துருப்பா எல்லாத்தையும். மா, என்னம்மா பேசுற நீ? ஆமா, நான் சொல்றதா உண்மை. என்னமாச்சு? உங்க அம்மா ஏதோ உளறிட்டு இருக்கா, நீ எப்படி கோவப்படுறியே? ஆய மூடுங்கப்பா. ஏன் அவர் என்ன பண்ணாரு? அவரை எதுக்கு திட்டுற நீ?